மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் தேவைப்பட்டால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று அண்ணன் திருமாவளவன் சொல்லுகிறார். விடுதலை சிறுத்தை கட்சி அந்த காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம், அந்த ஏரியா, கடலூர், அந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்ல பரபரப்பான ஒரு கட்சி தான் அது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல வாக்கு வங்கி இருக்குது மன்னார்குடி அந்த தாண்டி போகிற வழியிலலாம். அப்போ மயிலாடுதுறை அந்த சைடு ஃபுல்லாக அதெல்லாம் உண்மை தான், மதிக்கணும். அதுக்காக நீங்கள் ஒரு 2-3 தொகுதியை வின் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்கள் ஆட்சியில் நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்கலை, நாங்கள் சொல்கிறதை நீங்கள் கேட்கலை, கூட்டணி எங்களுக்கு பிடிக்காதவங்களோட நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவோம். எது, 1 தொகுதி 2 தொகுதியை வச்சுக்கிட்டு. இப்போ நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஐஜே கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, இப்படி ஆளாளுக்கு நீங்கள் ஒரு 50 அம்மா பிரேமலதா அவர்கள், இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எத்தனை ஓட்டு வச்சுருப்பீங்க? ஆளாளுக்கு ஒரு 50,000 1,00,000 ஓட்டு வச்சுருக்கீங்கன்னா, இப்படி எல்லாரும் சொன்னீங்கன்னா ஒரு பெரிய கட்சி நடத்துகிறவங்க எப்படி தான் நடத்த முடியும்? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரின்சிபல் இருக்கார் அப்படின்னா அவர் எல்லாரும் அவன் கொடியை தூக்குனாம்னா எல்லாருக்கும் பயந்தாருன்னா அவர் வந்து பள்ளிக்கூடத்தை நடத்த முடியுமா? அட்டூழியம் பண்ணுதில்லப்பா. இந்த எலெக்ஷனை கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியதானே. தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் விட்டுக்கிட்டு அங்கங்கே திமுககாரங்க ஏன் தேவையில்லாத வேலை பார்க்கிங்க? எப்பா ஒருத்தனதி திருக்குறள் சொன்னாப்பா, என்னால் நைட்டு பூரா தூக்கமே கிடையாதுப்பா. கற்க கசடற திருக்குறளை இவ்வளோ கேவலமாக சொன்னவன் அவன் தான்ப்பா. ஐயோ சாமி, முடியவே இல்லை. ஏப்பா நீங்கள் தெரிஞ்சால் பேசணும், இல்லை தெரியாட்ட இந்த திருக்குறள், அடுக்குமொழி இதெல்லாம் வந்து நீங்கள் ஜெகத்தி ரட்சகனோட நிப்பாட்டிடணும். அவர் அழகாக ஜெகத்தி ரட்சகன் விடுவார். பல்லாண்டு பல்லாண்டு வல்லாயிரத்தாண்டும்பார். அப்படியே கலைஞர் உருகிடுவார்.